பெரியோர்களே, தாய்மார்களே, ஜோதிட ஆர்வலர்களே அனைவருக்கும் வணக்கம். உங்கள் முனைவர் TSR ராமகிருஷ்ணன் பேசுகின்றேன். வருகின்ற திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடி மாத பஞ்சமி திதி, வளர்பிறை பஞ்சமி வருகிறது. இதை கருட பஞ்சமின்னு சொல்லுவாங்க, நாக பஞ்சமின்னு சொல்லுவாங்க. பஞ்சமி திதியில் வராகி அம்மன் வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம். கேட்டதை கொடுப்பவள் வராகி அம்மன். அதனால் என்ன கேட்டாலும் வேண்டியதை உடனடியாக கொடுக்கக்கூடியவர் வராகி அம்மன். அதனால் வராகி அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்து அன்னையனுடைய ஆசியை அனைவரும் பெற வேண்டும். வராகி அம்மன் பன்றி உருவத்தில் மக்களுக்கு காட்சி தருகின்றார். பூலோகத்தை காக்க அவதாரம் எடுத்த வராகமூர்த்திக்கு வராகி அம்மன் உதவியதாக புராணங்கள் கூறுகின்றன. ஆபத்து வரும் இடமெல்லாம் வராகி அம்மனை வழிபட்டால் நமக்கு உடனே வந்த ஆபத்து நீங்கிவிடும் என்பது ஐதீகம். துன்பம் நேரும் போதெல்லாம் வராகி அம்மனை வாழ்த்தி நினைத்து மனமாற கும்பிடுங்கள். அவளுடைய மகிமையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். வராகி அம்மன் ஆபத்திலிருந்து காப்பாற்றுவள் மட்டுமல்ல, சகல செல்வங்களையும் மண்ணால் சம்பந்தப்பட்ட அத்தனை செல்வங்களையும் தரக்கூடிய சக்தி கொண்டவர். வராகி அம்மன் பன்றி உருவத்தில் இருப்பதால் இது சாத்வீகமான அம்சமா அப்படின்னு சில பேருக்கு ஐயம் வரலாம், அல்லது உக்கிர தெய்வமா என்ற ஐயம் வரலாம். வராகி அம்மன் வேண்டுபவர்களுக்கு மனமிறங்கி உடனே அருள் புரிவாள். ஏவல் செய்யும் சத்துருக்களை அழிக்க உருவானவள். தீயவர்களை அழிப்பதற்கு இவளை நாம் வழிபட்டாலே போதும். நல்லவர்களுக்கு இவள் மிகவும் சாந்த சுரூபமானவள் என்பதால் தாராளமாக வீட்டிலும் வைத்து வழிபாடு செய்யலாம். இந்த மண்ணில் இருக்க அத்தனை சுகபோகங்களையும் அனுபவிக்கும் வரத்தை நல்கும் தாயாக வராகி அம்மன் இருக்கின்றார். வராகி அம்மனுக்கு மிகவும் பிடித்தது மரவள்ளி கிழங்கு. இந்த மரவள்ளி கிழங்கு வாங்கி நிவேதனமாக படைக்கலாம். அதனுடன் வெண்பூசணிக்காயை வேக வைத்து மசித்து சாதமாக கலந்தும் கலவை சாதமாக பிரசாதமாக நைவேத்தியமாக வைக்கலாம். சுத்தமான தண்ணீரில் கொஞ்சம் வெல்லம் கலந்து சிறிதளவு ஏலக்காய் தூள், சிறிதளவு சுக்குத்தூள் கலந்த பானகம் தயாரிக்க வேண்டும். இதில் நிறைய சக்திகளும் சத்துக்களும் உண்டு. தினமும் வராகி அம்மனுக்கு குறிப்பிட்ட நேரத்திலே இதுபோல் நைவேத்தியம் செய்து தூப தீப ஆராதனை காண்பித்தால் நமக்கு செல்வம் சேரும். வீட்டிலே கஜானா பெட்டி நிரம்பும். தினமும் செய்ய முடியாதவர்கள் பஞ்சமி திதி, அமாவாசை திதிகளில் மட்டுமாவது அல்லது வெள்ளிக்கிழமை வராகி அம்மனை வழிபாடு செய்தால் நம்முடைய கஷ்டம் நீரும், வருமானம் உயரும், செல்வம் பெருகும். வராகி அம்மனை தொடர்ந்து வழிபாடு செய்பவர்கள் இதை உணர்ந்திருப்பார்கள். இதனுடைய மூல மந்திரம் வராகி அம்மனுக்கு மட்டும் கேட்டுங்க. ஓம் க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தன சங்கரி தனம் வர்ஷய ஸ்வாகா. மறுபடியும் சொல்கிறேன். ஓம் க்ளீம் வராகமுகி ஹ்ரீம் சித்தி ஸ்வரூபிணி ஸ்ரீம் தன வசங்கரி தனம் வர்ஷய ஸ்வாகா. பஞ்சமி திதியில் குறைஞ்சது ஒரு 5 பேருக்காவது அன்னதானம் போடுங்க. கண்களிலே படும் இல்லாதவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு, ஹேண்டிகேப்டுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. வீட்டில் வராகி அம்மனை படம் வைத்து நைவேத்தியம் செய்து வழிபாடு செய்யுங்கள். வீடு முழுவதும் குங்குலியம் மற்றும் வெண்கடுகு போட்டு தூப தீப ஆராதனை செய்யுங்க. இதனால் பில்லி, சூன்யம், ஏவல், கண் திருஷ்டி, பொறாமை, துர்தேவதை அனைத்து துஷ்ட சக்திகளும் காணாமல் போய்விடும். மகாலட்சுமி மட்டுமே உங்கள் வீட்டில் நிரந்தரமாக குடியிருக்கும்படி வராகி அம்மன் செய்வாள். எனவே பஞ்சமி திதிவியில், அதுவும் கருட பஞ்சமி அன்னைக்கு நம்ம செய்வது உசிதம். அதுவும் கால சர்ப்ப தோஷம் உள்ளவர்கள் அல்லது ராகு கேது பிரச்சனை உள்ளவர்கள் இந்த கருட பஞ்சமி அன்னைக்கு வராகி அம்மன் வழிபாடு செய்து எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.